ஓம் சக்தியே பராசக்தியே. ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே. ஓம் சக்தியே மருகூரரசியே. ஓம் சக்தியே ஓம் விநாயகா. ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே. சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே. ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே. ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே. ஓம் 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 சக்தி. சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான ஓம் சக்தி வணக்கங்கள். அனைவரையும் மற்றொரு ஆன்மீக கலந்துரையாடலில் வருக வருக என்று அனைவரையும் வரவேற்கின்றேன். சக்தி சக்தி மோகன்குமார் அவர்கள் வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் நம்மளுடன் பகிர்ந்து கொள்ளலாம். சக்தி. குரு பகவான் பங்காரம்மாவின் பாதம் தொட்டு வணங்குகின்றேன். மேல்மருவத்தூர் அன்னை ஆதி பராசக்தியின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன். செவ்வாடை சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி இந்த வார கலந்துரையாடலே துவங்குகின்றோம். பல நிகழ்ச்சிகளை நாம் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம். இன்று சொல்ல போகின்ற ஒரு விஷயம், அம்மா பங்காரம்மா அவர்கள் மருத்துவர்களாலும் ஜாதகத்தாலும் கைவிட்டு போனது என்று கைவிடப்பட்ட ஒரு உயிரை மீட்டு கொடுத்து அற்புதம் நிகழ்த்திய ஒரு நிகழ்வை தான் நாம் இப்பொழுது காணவிருக்கின்றோம். காலம் கருதி சுருக்கமாக அதை உங்களுக்கு சொல்ல விழைகிறேன். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த உமா பாலச்சந்திரன் என்ற நம்முடைய இயக்க தொண்டர், அவருடைய தங்கையின் கணவர் மத்திய அரசு அலுவலகம், கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடியவர். அவர் ஒரு நாள் அலுவலகத்திலே மயக்கமடைந்து கீழே சாய்ந்து விட்டார். எல்லோரும் கொண்டு வந்து அவரை மருத்துவமனையில் சேர்த்து பார்க்கின்றார்கள். சென்னையிலே உள்ள ஒரு பெரிய தனியார் மருத்துவமனை, அங்கே அவரை சேர்த்து பார்க்கிறார்கள். அந்த டாக்டர் எல்லா விதமான டெஸ்ட்களை முடித்துவிட்டு, இவருடைய மூளையிலே ஒரு பெரிய கட்டி இருக்கின்றது, அந்த கட்டி மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கின்றது, இதற்கு ஆபரேஷன் செய்வதுதான் ஒரே வழி, ஆனால் ஆபரேஷன் செய்து இவர் உயிர் பிழைப்பார் என்பதற்கு உத்தரவாதம் கொடுக்க இயலாது. ஏனென்றால் அது இருக்கின்ற இடம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்திலே இருக்கின்ற கட்டி. நீங்கள் காலதாமதமாக வேறு வந்து விட்டீர்கள், எனவே இதை ஆபரேஷன் செய்து நல்லபடியாக முடித்து விடலாம் என்ற உறுதிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்ல இயலாது என்ற உண்மையை சொல்லிவிட்டார். இந்த காலகட்டத்திலே இருக்கின்ற தனியார் மருத்துவமனையில் இருக்கின்ற ஒரு அற்புதமான மருத்துவர் என்றே அவரை சொல்ல வேண்டும். அவருக்கு விளக்கமாக சொல்லிவிட்டார். வேண்டுமானால் இந்த ஆபரேஷன் செய்யும் பொழுதே அவருடைய உயிர் போகலாம். ஆகவே இந்த மருத்துவமனை, பிரைவேட் மருத்துவமனையில் இருப்பதை விட நீங்கள் இங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு சென்று இந்த ஆபரேஷனை செய்தால் இந்த வைத்திய செலவாவது உங்களுக்கு மிச்சப்படும் என்ற உண்மையை அவர் இவர்களிடம் சொல்லிவிட்டார். சரி, இவர்களும் தன்னுடைய அக்காள் மூலமாக இந்த செய்தியை கேட்டு உடனே இவர்கள் மேல்மருவத்தூருக்கு, அங்குள்ள காஞ்சிபுரத்து தொண்டர்கள் சொல்ல அறிவுரையின்படி மேல்மருவத்தூருக்கு தன்னுடைய தங்கையும் அழைத்துக் கொண்டு அம்மாவை பார்க்க வருகின்றாள். ஏற்கனவே அந்த மன்றத்திலே இவர்கள் அபிஷேகத்துக்கு கட்டியிருந்ததுனால இவர்களுக்கு அந்த அருள்வாக்கம் கிடைத்தது. அம்மா உள்ளே நுழைந்த உடனே அம்மா சொல்கின்றார்கள், காலடி எடுத்து வைத்த உடனேயே, மகளே,
நீ ஒரு உடைந்த மண்பாண்டமாக்கி விட்டாய். இறுதி கட்டத்திலே இங்கே வந்திருக்கின்றார். மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள். விதிப்படியும் உன்னுடைய கணவருடைய ஜாதகம் முடிந்து விட்டது. வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இறுதியாக என்னிடம் நம்பிக்கையோடு வந்து விட்டாய். நீ இறுதியாக வந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்து வந்த காரணத்தினாலே உன்னுடைய நம்பிக்கை வீண் போக விடமாட்டேன். நான் காப்பாற்றுகிறேன் மகளே. ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செய். ஆபரேஷன் செய்யும் பொழுதே உன்னுடைய கணவர் உயிர் பிரிந்து விடும். அந்த பிரிந்த உயிரை நான் எடுத்து உன்னுடைய கணவரின் உடலிலே மீண்டும் புகுத்தி உயிர் பெறச் செய்து காப்பாற்றுகிறேன். அதற்குரிய காலம் உண்டு என்று அம்மா ஒரு அருள்வாக்கிலே ஆணித்தரமாக சொல்ல, அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இவர்கள் வருகின்றார்கள். ஜாதகப்படி உயிர் நிற்காது. மருத்துவ ரீதியாக பெரிய மருத்துவரை சொல்லிவிட்டார், ஆபரேஷன் செய்தாலும் உயிர் போய்விடும் என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் வருகிறார்கள். அம்மா என்ன சொல்லுது என்று சொன்னால், ஆபரேஷனுக்கு செல்வதற்கு முன்னாலே கருவறையில இருக்கின்ற குங்குமம் கொஞ்சமும் கருவறையில இருக்கின்ற தீர்த்தம் கொஞ்சமும் எடுத்து செல். ஆபரேஷன் செல்வதற்கு முன்னாலே உச்சந்தலையிலே இந்த குங்குமத்தையும் தேய்த்து தீர்த்தத்தையும் தேய்த்து உள்ளே அனுப்பிவிடு என்று அம்மா சொல்லி இருக்கின்றார்கள். அதன்படியே ஆபரேஷனுக்கு முன்னாடி குங்குமத்தையும் இந்த தீர்த்தத்தையும் அவருடைய தலையிலே தேய்த்து தேட்டர் உள்ளே அனுப்புகிறார்கள். உள்ளே சென்றார்கள். ஆபரேஷன் நடக்கின்றது. அந்த டாக்டரை சொல்லிவிட்டார், ஆபரேஷன் சக்சஸ். ஆனால் இவர் உயிர் முழுமையாக பிழைப்பாரா என்பது சந்தேகமே என்று அப்பவும் அவர் சொல்லிவிட்டார். சரி என்று வைத்துவிட்டார். இப்பொழுது அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கின்றார். கோமாவில் இருந்து வெளிவந்த பின்னாலேதான் அவர் உண்மையாக உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் உறுதி செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். சரி என்று சில காலம் கழித்து அழைத்து வீட்டுக்கு வந்து விட்டார். சரியாக 6 மாதம் அந்த கோமா ஸ்டேஜிலே இருக்கிறார். 6 மாதங்களுக்கு பின்னாலே இவருக்கு சுய உணர்வு வந்து பழைய நிலைமைக்கு திரும்புகின்றார். இவருடைய தங்கைக்கு அழைத்து சென்ற அவருக்கு அத்தனை பேருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அம்மா சொன்னபடி உயிர் உடலை விட்டு சென்றுவிடும், அதை தக்க வைத்து மீண்டும் அந்த உடலிலே செலுத்தி உயிர் உண்டாக்குகிறேன் என்ற அந்த சொன்ன வார்த்தைப்படி 6 மாதங்கள் கழித்து அந்த கோமாவிலே இருக்கின்ற அந்த மனிதருக்கு அந்த உயிரோட்டத்தை உண்டாக செய்து உயிர் பிழைக்க வைத்து மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்து மறுபடியும் வேலையிலே சென்று அமர்ந்து அந்த தொழிலை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து, தன்னை நம்பி வந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலே வந்தாலும், எந்த நிலையிலே வந்தாலும், இறுதி கட்டத்திலே வந்தாலும், மருத்துவர்கள் கைவிட்டாலும், ஜாதகப்படி அவருடைய உயிர் போய்விடும் என்று சொன்னாலும் கூட, என்னை நம்பி வந்தவரை நான் ஒரு காலம் கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆதி பராசக்தி அன்னை தான் அருளி அந்த வாக்கை அவர்களுக்கு நம்பிக்கையோடு அந்த 6 மாதம் கழித்து உயிர் ஊட்டி நல்லது செய்திருக்கின்றார் என்ற இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஏறத்தாழ 2015ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். 9 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இதை மீண்டும் நினைவு கூர்ந்து நினைக்கிறோம் என்று சொன்னால், ஆதிபராசக்தி அம்மா அந்த அருள் வாக்கியில சொன்ன அந்த அற்புதமான வார்த்தை, உன்னதமான வார்த்தையின்படி அந்த உயிரை கொடுத்து அருள் வாக்கி சொல்லி உயிர் கொடுத்த அன்னையை, அந்த மகிமையை என்னென்று போற்றுவது. இது போல பல நிகழ்வுகள் இருக்கின்றன. இன்று காலம் கருதி இந்த நிகழ்வை என்றோடு முடித்து அடுத்த வாரம் மீண்டும் பல நிகழ்ச்சிகளை சந்திப்போம். ஓம் சக்தி. நன்றி. மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இது போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் அம்மா பலரின் உயிரை மீட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதில் இதுவும் ஒரு சிறந்த நிகழ்வு. மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வரலாம் சக்தி.
மிக்க நன்றி. ஓம் சக்தி. அடுத்து நாம் தொடர்ந்து சக்தி ஐயா பழைமுருகன் ஐயா அவர்கள் கேட்டறிவோம். ஐயா வணக்கம். ஓம் ஓம் சக்தியே குரு வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் இன்புற்று நீடூழி வாழ்க வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். ஓம் சக்தி. இந்த வாரம் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, அதை இரண்டாவதாக சொல்கின்றேன். போன வாரம் ஒரு குறிப்பு கொடுத்தது போல 12வது சுமங்கலி அப்படிங்கிற தலைப்புல 1993ஆம் ஆண்டு வந்த சக்தி வழியில் வந்த ஒரு கட்டுரை. இதை எழுதினவங்க கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்களுக்கு கனவுல அம்மாவை சொல்லி 21 சுமங்கலிகளுக்கு நீ காணிக்க செலுத்தி பாத பூஜை செய்யி அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்க, அதுல நான் ஒரு சுமங்கலியாக வந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கனவுல சொன்னது மாதிரியும், அப்படி அந்த அம்மா வந்தாங்களா ஆசீர்வதிச்சாங்களா என்கிற நிகழ்வை வந்து இந்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப விரிவாக அந்த நிகழ்வை பார்ப்போம். கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த அம்மா பேர் குறிப்பிடலாம். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க அந்த அம்மா, ஆனா அவங்க பேரை அவங்க குறிப்பிடலாம். ஒரு பெண்மணின்னு தான் போட்டுக்கிறாங்க. அவங்க மண்டத்துல போய் நல்லா வழிபாடு செய்வாங்க, தொண்டுகள் செய்வாங்க. அவங்க கனவுல வந்து 24 தேதியை குறிப்பிடுறாங்க. 24/8/92 கனவுல வந்திருக்காங்க. வந்து என்ன சொன்னாங்களோ ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க, விட்டுருவோம். அவங்க குறிப்பிடலாம். அப்ப அந்த அம்மா கேக்குது, மனசுக்குள்ள நினைச்சு பாக்குது, அம்மாவிற்கு இன்னும் சில நாட்களில் நவராத்திரி விழா வரப்போகிறது. அம்மாவிற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அம்மாவிற்கு பிடிக்கும். நாமும் மன்றத்துக்கு போறது கிடையாது, வீட்டில் மட்டுமே வழிபாடு செய்கிறோம். 24/8/92 கனவில் வந்தார்களே, எத்தனையோ புண்ணிய ஆத்மாக்களுக்கு அம்மா காட்சி தருகிறாளே. கனவில் வருவது காட்சி தருவது பேர். அப்படி ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்குமா? சரி, அப்படி அம்மா வந்தால் அது எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது? இப்படியெல்லாம் ஏக்கங்கள் அந்த சக்தி மனதில் தோண்டியபடி இருந்தன. குறை சொல்றாங்க, விசேஷ நாட்கள்ல மட்டும் பாரதி நகர் பீடமேடு சக்தி பீடத்திற்கு சென்று வழிபட்டு வருவோம், நவராத்திரிக்கு அங்க போவோம்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா. நவராத்திரி தொடங்க இன்னும் 5 நாட்களே உள்ளன. 5 நாட்களுக்கு முன்னால், அதாவது நவராத்திரி தொடங்குவதற்கு 5 நாளுக்கு முன்னால இந்த அம்மா கனவுலையும் வந்து சொல்றத மாதிரி இருக்குது, உணர்வுலையும் அதே எண்ணம் ஏற்படுது. என்ன? சக்தி பீடத்திற்கு நவராத்திரி விழாவிற்கு போகின்ற போது 21 சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடு. அந்த 21 பேரின் கால்களில் விழுந்து ஆசி வாங்கு. அந்த 21 பேரையும் உன் நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைக்க சொல். அந்த 21 பேரில் ஒரு சுமங்கலியாக அம்மா நானே வந்து உனக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஆசி தருவேன், நீ தரும் தாம்பூலத்தையும் பெற்று செல்வேன் என்று அம்மா கனவுல சொல்றாங்க. இந்த அம்மா கையும் ஓடல காலம் ஓடல, திடீர்னு வர்றது வேற, வந்தா நம்ம புரிஞ்சுக்கிறது வேற. இதை டேட் சொல்லி அதே வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? ஐயோ அம்மா, 21 பேரில் யார் நீ என்று நான் எப்படி உணர்வேன்?
தாயே இது எனக்கு என்னது சோதனை, நீயே வந்து இந்த சின்ன ஜீவனை ஆசீர்வதிக்கிறாயே, நீ எப்படி வருவாய்? 21 பேரில் எத்தனையாவது சுமங்கலியாக நீ வருவாய்? கொஞ்சம் கருணை காட்டம்மா என்று அம்மா படத்துக்கு முன்னால் அந்த அம்மா கேட்கிறாங்க, கெஞ்சுறாங்க. அப்ப அந்த அம்மா காதுல விழுத மட்டும் ஒரு குரல் கேட்குது, என்ன? 12வது சுமங்கலியாக வருவேன் போ, 12வது சுமங்கலியாக வருவேன் போ. சார், என் காதுகளுக்கு மட்டும் அந்த குரல் சொல்லியது அப்படின்ட்டு. பூஜை அறையில் நான் சாமி கும்பிடும்போதெல்லாம் அரைக்கதவை தாழ்த்து கொண்டு தாழ்பால் போட்டு கொண்டுதான் கும்பிடுவது என் வழக்கம். சாத்திய அறைக்குள் அம்மா எனக்கு குரல் கொடுத்தாயிற்று. 26/9/1992 சனிக்கிழமை அம்மா இன்று மருவத்தூரில் அகண்டம் ஏற்றி இருப்பார்கள். எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று மனதிற்குள் சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். அப்ப திடீர்னு அம்மாவுக்கு ஒரு கட்டளை வருது மனசுக்குள்ள. அம்மாவோட கனவுல அல்ல, மருவத்தூர் அகண்டம் ஏற்றிருக்குமேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே மனசுக்குள்ள அம்மா சொல்ற உணர்வு மாதிரி ஒரு கட்டளை பிறந்தது. மகளே, நீ கொடுக்கின்ற தாம்பூலத்தில் கூட ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். தாம்பூலம் என்ன கொடுப்பான்? வெத்தலை பாக்கு, வெத்தலை மஞ்சள் கிழங்கு, 2 வாழைப்பழம், இதான் தாம்பூலம். ஆனா அம்மா என்ன சொல்லுது? நீ கொடுக்கிற தாம்பூலத்தில் வித்தியாசம் இருக்க வேண்டும், சிறப்பு இருக்க வேண்டும். எப்படி சொல்லுது? 1000 ரூபாய்க்கு சொல்லுது, அதெல்லாம் கிடையாது. அந்த 21 பேருக்கும் வெள்ளைத்தாளில் 4 புறமும் மஞ்சள் தடவி, இந்த 21 தாள்லையும் 21 தலைப்புல, ஒண்ணுல எழுதின தலைப்புக்கு இன்னொரு தலைப்பு வரக்கூடாது. தலைப்புல என் அருள் வாக்குகளில் ஒவ்வொருவருக்கும் 3 அருள் வாக்கு எழுதி கொடு. நீ எழுதுகிற போது எதனை மட்டும் எழுத வேண்டும் என்பதை நானே உணர்த்துவேன் அப்படின்னு அதையும் சொல்லுது அம்மா. இந்த அம்மா உடனே 21 பேப்பர் வாங்கி எழுத ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு தலைப்புக்கும் என் ஒன்றுடன் இருந்து இதை மட்டும் எழுதி என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் அம்மா. ரைட், 21 பேப்பர் எழுதியாச்சு. ஒவ்வொரு பேப்பரும் 4 முறை மஞ்சள் குங்குமம் தேய்ச்சி தடையாச்சு. இந்த 21 பேப்பர்களையும் தனித்தனியே மடித்து 21 கவர்ல போட்டாச்சு. 30/9/92 காலையில் எழுந்து அம்மாவை வணங்கி விட்டு 21 பிளாஸ்டிக் கவர்களில் வெற்றிலை, பழம், எலுமிச்சம்பழம், கற்கண்டு பொட்டலம், மஞ்சள், மேல்மருவத்தூர் குங்கும பொட்டலம், பிளாஸ்டிக்ல 1 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா அந்த பொட்டலம், அம்மா சொன்னபடி எழுதிய அருள்வாக்கு உள்ள ஒரு கவர். இத்தனைக்கு மேல காணிக்க எவ்வளவு தெரியுமா? ஒரே 1 ரூபா. எல்லாம் வச்சு ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையில போட்டு பேக் பண்ணியாச்சு. பூக்களை மட்டும் தனியா வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி 1 கிலோ சுண்டலும் செஞ்சு சரியா வச்சுக்கிட்டாங்க. அந்த அம்மா, அந்த அம்மாவுடைய தாயார், அவருடைய உடன்பரவா சகோதரர் போல ஒரு நண்பர், 3 பேரும் 30/9/92 புதன்கிழமை 6 மணிக்கு கோவை நகர் சக்தி பீடத்துக்கு சென்றோம். பாரதி நகர் சக்தி பீடத்துக்கு சென்றோம். அங்கே நவராத்திரி விழாவை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. எல்லாரும் கலை நிகழ்ச்சியில போய் பார்க்க உட்காந்துட்டாங்க. நாங்க 3 அங்க இருக்க அகண்டம் இருக்கும் இல்லையா, அகண்டத்துல முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி அகண்ட விளக்கின் தீபச் சுடரை ஒற்றி கும்பிட்டோம். எல்லாரும் கலை நிகழ்ச்சி பார்க்கல ஆரம்பிக்க. அன்னைக்கு அம்மாவுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஆசீர்வதிக்க போகின்ற அன்னை, ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அன்னை அன்னைக்கு மஞ்சள் காப்புல இருக்கா. வெளியே இருந்து அம்மாவையே பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா, இன்றைக்கு நீ எனக்கு காட்சி தருகிறேன் என்றாயே, சொன்னபடி தாம்பூலம் கொண்டு வந்து விட்டேன், நீ வந்து விட்டாயா? காட்சி தருவாயா? என்னை ஏமாற்றி விட மாட்டாயே என்று மனதிற்குள் பேசிக் கொண்டிருந்தேன். அம்மா, நீ வந்தாச்சுங்கிறத எனக்கு உணர்த்தணும் அப்படின்னு அம்மா கேக்குது. அந்த கருவறைக்கு முன்னால எல்லா கோயிலும் கருவறை 2க்கும் துவாரபாலர் இருப்பாங்கல்ல. அம்மா கோயில் இருக்குது, சக்தி பீடத்துக்கு துவாரபாலர் இருக்கு. அந்த விக்கிரகத்துக்கு, துவாரபால விக்கிரகத்துக்கு அணிவித்திருந்த ஒரு ரோஜாப்பு மாலையிலிருந்து ஒரே ஒரு ரோஜா மலை மட்டும் துள்ளி குதித்து ஒத்துன்னு விழுந்தது. ஒரு பள்ளி 2 சத்தம் போட்டுக்க.
இந்த அம்மாவுக்கு சரி அம்மா வந்துட்டேன்னு உணர்த்திட்டா அப்படின்னு சொல்லு. வெளியே நின்று கருவறையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது தரிசனத்திற்காக ஒரு மலையாளத்துக்கார அம்மா வந்தாங்க. மிக ஒல்லியான உருவம், நெற்றியிலே குங்குமம், சந்தன கீற்று. இப்பதான் கேரள மகளிர் பாத்தீங்கன்னா நம்ம சந்தனத்தை பொட்டா வைப்போம், அவ கீற்றா இப்படி சாத்துப்போம். ஒல்லியான உருவம், நெற்றியில் குங்குமம், சந்தன கீற்று, மிக எளிமையான தோற்றம், நல்ல சிவப்பு, சிரித்த முகம், தலையில் சும்மா கொண்டை மாதிரி சுட்டி இருந்தார்கள். அந்த அம்மா வந்து நின்னு தீவாரணை காட்டட்டுமான்னு கேட்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து தரிசனத்துக்காக நிக்கிறாங்க, அம்மாவுக்கு தீவாரணம் பண்ணணும்ல, அதுக்காக தீவாரணை காட்டுமாங்க. இல்லம்மா நாங்க தீவாரணை இப்பதான் செஞ்சாங்க, நாங்க பாத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா வேற ஒண்ணுமே சொல்ல, சிரிச்சுக்கிட்டே கருவறைக்கு உள்ள போய் சுத்திக்கிட்டு அந்த அம்மாவும் கலை நிகழ்ச்சியை பார்க்க போயிட்டு. இந்த அம்மாவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நம்ம எழுதுற அம்மாவுக்கு. அந்த அம்மா கருவறை சுத்தினோன்னு இதுவும் கருவறை சுத்தணும் ஒரு எண்ணம் வந்து இது ஒரு ஊர்னு போய் சுத்திட்டு வந்துட்டு சொன்ன பிறகு கலை நிகழ்ச்சி பண்ண பிறகு வழிபாடு எல்லாம் முடிஞ்ச பிறகு 21 சக்திகளை நானே ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி பாரதி நகர் சக்தி பீடத்தின் முக்கிய பொறுப்பாளர் திருப்பதி முத்துலட்சுமி நடராஜன். ஏன் ஒவ்வொருத்தர் பேரையும் நான் இங்க குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, ஆத்தென்டிகேட்டடா இருக்குங்கிறது மட்டுமல்ல, அவ்வளவு தொண்டு செய்த அன்பர்களையும் சக்திகளையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை நினைவு கூறுவது, அவர்களை வாழ்த்துவது, அவர்களை வணங்குவதும் நமக்கு ஒரு கடமை என்பதால் தான் பெரும்பாலான நிகழ்வுகள் அத்தனை பேருடைய சக்தியுடைய பெயரையும் நான் குறிப்பிடுகிறேன். இதெல்லாம் ஒரு சக்தி சொல்லிட்டு போடுவது பெரிய காரியம் அல்ல. 27 பேர் வந்தாங்க, வரிசையா நிக்கிறாங்க. வரிசையில் இருந்த ஒவ்வொரு சுமங்களிலும் நான் தாம்பூலம் தருவது, உடனே அவர்கள் பாதங்களை கெட்டியாக பற்றி கொண்டு கும்பிட்டு விட்டு எழுந்திருப்பது, அவர்கள் என் நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைப்பது, கழுத்திலும் மஞ்சள் குங்குமம் வைத்து ஆசுவது, கழுத்தினான தாலி தொடங்குவது, எழுத்துனாங்க. வாடு வச்சுட்டு வாடு எந்திரமயமா விழுகிறாங்க, அமைக்கிறாங்க. ஆனா மனசுல என்ன ஓடுது? 1 2 3 7 8 12வது சுமங்கலியை பார்க்கணும்ல, அத மனசுல அதுக்குள்ள எண்ணிட்டு இருக்காங்க. 12வது சுமங்கலி யார் என்று சரியாக பார்த்துவிடும் என்பதிலேயே என் மனம் குறியாக இருந்தது, நெஞ்சி பரபரத்தது. 11வது சுமங்கலியிடம் ஆசைப்பட்டு 12வது சுமங்கலி யார் என்று பார்க்கிறேன். சற்று நேரத்திற்கு முன்னால் வந்தார்களே அதே மலையாளத்துக்காரம்மா, தீவாளனை காட்டட்டுமா என்று எங்களிடம் வந்து சற்று முன் கேட்டார்களே அதே அம்மாதான் அழகா சிரித்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த அம்மாவின் கைகளில் தாம்பூலம் கொடுத்து விட்டு எதிரில் நின்ற போது எனக்கு ஒரு மாதிரி மயக்க நிலை ஏற்பட்டது. அந்த அம்மாவின் பாதங்களில் விழுந்தேன். ஒரு 5 நிமிடம் பார்த்து விடல, ஒரு நிமிடம் பார்த்து விடலைங்கிறாங்க. மீண்டும் எந்திரிக்க அந்த அம்மா விட எந்திரிக்க விட மாட்டேது, அப்படியே அமுக்கி வைக்குது. அந்த பாதங்களில் என் முகத்தை புதைத்தேன். கையில பற்றின பாதங்களை முகத்துல புதைக்கிறாங்க. என் முதுகில் சுள்ளென்று ஒரு உணர்வு என் முதுகுத்தேனில் ஏறி மேலே பறப்பது போல இருந்தது. ஸ்பரிசை தீட்சை என்பார்களே, அது இதுதானோ? அன்று ஒரு நாள் குரு வடிவில் வந்து அம்மா கனவில் இப்படி தலையில் கை வைத்து ஆசி தந்த போதிலும் இதே உணர்வுதான் ஏற்பட்டது. அன்று கனவில் ஏற்பட்ட அதே உணர்வு இன்று நனவிலும் அதே உணர்வு. அம்மாதான் வந்திருக்கிறார் என்று தெளிவாக புரிந்து கொண்டேன். பிறகு மெதுவாக எழுந்தேன். அந்த அம்மா சிரித்துக் கொண்டே என் நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்தார்கள், என் மோவாயை தூக்கி நிறுத்தினார்கள், கழுத்திலும் பொட்டு வைத்தார்கள். என்னிடம் தாம்பூலம் வாங்கி கொண்டு மல்லிகை பூ கொண்டு வெளியே வந்து சென்று ஒரு பார்வை பார்த்தார்கள். திரும்பி ஒரு மந்தகாசமான சிரிப்பு. நான் மெய்மருந்து ஊமையாயிருந்தேன். அந்த அம்மா சற்று நேரத்தில் மறைந்து விட்டார்கள். எவ்வளவு பார்த்தீங்களா சித்தி? அந்த மௌன நாடகம் விரைவிலேயே முடிந்து விட்டது. இந்த மாதிரி அம்மா வந்து
சொல்லி எத்தனை பேருக்கு நடத்துறாங்கிறத வந்து இந்த அம்மா எழுதிட்டாங்க. எத்தனையோ பேருக்கு அம்மா நடத்தி இருந்தால், நடத்தி கொண்டிருக்கிறாள், நடத்துவாள். ஓம் சக்தி. என்ன வேணும்? பக்தியும் தொண்டும். ஓம் சக்தி. சரி, அடுத்த நிகழ்வுக்கு போவோமா சார்? இந்த நிகழ்வு வந்து சக்தி நேற்று தான் எனக்கு கேள்விப்பட்டேன். நேற்றுதான் என்னிடம் இந்த நிகழ்வை சொன்னவர் சக்தி அண்ணன் பழனிசாமி. நான் பழனி முருகன், அவர் பழனிசாமி. அவர் வந்து விழுப்புரத்தில் வசிப்பவர். விழுப்புரத்தில் வசிப்பவர். கொஞ்சம் வயசு இல்ல, நான் அண்ணன் சொல்றேன்னா பாத்துடுங்க. ஏறக்குறைய 75 78 வயசாது. அந்த சம ஏஜா. ஓகே. அவர் அந்த காலத்துல 1980 விழுப்புரத்துல முதல் மன்றம் துவங்கணும். இந்த முதல் மன்றம் துவங்கும் போது அம்மாட்ட வந்து கேட்டிருக்காரு, அம்மா மன்றம் ஆரம்பிக்கணுமா? சரி, மன்றம் ஆரம்பி, தலைவரா நீ இருந்துக்க. ஆனா மன்றத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம செல்வராஜ் டாக்டர் இருக்காருல்ல, அவரை கூட்டு போய் என்ன முறையில செய்யணும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை வச்சுக்கிட்டு மன்றத்தை ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. இதே வந்து அவருக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த அண்ணனுடைய அனுபவங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமானவை. எப்படி புலவரையாவுடைய அனுபவங்கள் எப்படி அற்புதமா இருந்துக்குதோ, கருவரையா அவருடைய அனுபவங்கள் எப்படி இருக்கோ, அது மாதிரி மிக 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 அற்புதமான அனுபவங்கள். அதில் நேற்று ஒன்றை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். நிறைய பேசுவோம், ஆனா நேற்று தான் அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. நேற்று என்ன நாள்? 21/6/24 பௌர்ணமி நாள். பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமி நாளில் தான் இந்த நிகழ்வை அவர் பகிர்ந்து கொண்டார். இந்த பௌர்ணமியை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு புறநானூற்று பாடல், புறநானூறு சங்கார பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. அந்த பாடலை எழுதியவர்கள் யாருன்னா, எழுதியவர்கள் 2 பெண்மணிகள். கடையெழு வள்ளல்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதுல முதலாளர் பாரி மன்னன், பரம்பு மலையை ஆட்சி செய்தவர். அவருடைய மகள்கள் 2 பேர், அங்கவை சங்கவை. சினிமால மோசமா கட்டிட்டு விட்டுருங்க. இந்த பெண்கள் மீது ஆசை கொண்டு மூவேந்தரிடம் படையெடுத்து வந்தார்கள். பாரி மறுத்து விட்டார். 3 பேர் வந்திருக்கீங்க, 2 பொண்ணுக்கு யாருக்கா கொடுத்தது? மேற்கொண்டு என்னோட உறவுக்கார பையன் இருக்கான், அத்தை பக்க பையன் காவியா இருக்கான், அவனுக்கு தான் அந்த பொண்ணை விரும்புறாங்க, அவனுக்கு எடுக்கணும் மறுத்துட்டார். ஆனால் மூவேந்தர்களும் ஏதோ சதி செய்து அந்த மாமன்னனை கபிலர் என்ற புலவர் அந்த பெண்களை கூட்டி போய் காப்பாற்றி பிறகு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சார். இது ஔவையாருங்கிற திரைப்படத்திலையும் அழகா காட்டப்பட்டிருக்கும். ஓம் சக்தி. அப்ப அந்த பெண்கள் வந்து எழுதினதுதான் இந்த பாட்டு. என்ன பாட்டு? அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளா. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேம், உடையோங்கள உடையேம், எங்க அப்பா இருந்தாரு. எம் குன்றும் பிறர் கொளார், எங்க நாட்டையும் குன்றத்தையும் ஆட்சியையும் யார் பிடிக்கல. இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வெண்டரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே அப்படின்னு இந்த பெண்கள் வந்து தகப்பனா நினைச்சு வருத்தப்படுற மாதிரி அந்த நிலவுல பதிச்சுப்பாங்க. நமக்கு ஏதோ ஒரு வகையில தொடர்பு. அருவமாகவும் ஜோதியாகவும் அன்னை இருந்தாலும் உருவமாக நாம் பார்த்த நாட்கள் இப்பொழுது இல்லையே என்று ஒரு ஏக்கம் இருக்கிறது. ரைட். இந்த பாடலை பின்பற்றி நம்ம கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு அழகான ஒரு பாட்டை இயற்றிருக்கார். எப்படின்னா, அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே அப்படின்னு ஒரு பாடல் வரும்.
அந்த பாடல்ல இன்னொரு வரி வரும், அடுத்தது சரணத்துல வரும்போது ஒரு வரி வரும். அந்த ஒரு நாள் ஆனந்த திருநாள் இன்று நினைத்தாலும் என்னென்ன சுகமோ அப்படின்னு ஒரு வரிகள் வரும். ஏன் இந்த வரியை சொல்றேன்னா, ஏன் இந்த பாடலை சொல்றேன்னா, இப்ப சொல்ல போற நிகழ்வு அப்படிப்பட்டது. ஐயா பழனிசாமி அவர்கள் விழுப்புரத்துல இருக்காரு. அம்மா பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் பணி படுத்திட்டு இருக்காங்க. அம்மாவை வேள்விக்காக அழைத்து சென்றாலும், குடும்ப நிகழ்ச்சிகளுக்காக அழைத்து சென்றாலும், எது குறித்து வெளியே சென்றாலும் அறநிலையில் அருள் வாக்கில் கேட்ட பிறகுதான் அம்மாவை அழைத்து செல்ல வேண்டும் என்பது ஆதி பராசக்தி அன்னையின் ஆணை. அந்த அன்னை வேறு அடிகளார் வேறாக காட்சி கொடுத்த காலம். ஆனா அந்த அம்மா சும்மா இருக்காது. நம்ம போய் கூப்பிடலாம், பயந்து போய் கூப்பிடலாம், வாங்க போவோம் அப்படிங்கும். அது நிறைய நிகழ்வு இருக்குது. அதுக்கு போனவன் இந்த கதை மாறி போயிடுவான், நேரம் கிடையாது, அந்த கதையில போவோம். அப்ப வேலுச்சாமி வாண்டு கூப்பிட்டு இந்த மாதிரி விழுப்புரத்து அன்பருடைய சக்தியினுடைய கல்யாணம், அவர் பொண்ணு கல்யாணம், அது வேலூர்ல நடக்குதுப்பா, நம்ம அங்க போவோம்ப்பா, நீ வாப்பா அப்படின்ட்டு. அம்மா அப்பொழுது வாகன வசதி கூட ஏற்படுத்தி கொள்ளாத காலம். இவர் கார் எடுத்துட்டு அங்கிருந்து வர்றார், ஒரு வாடகை வண்டி எடுத்துட்டு வர்றார். அப்பொழுதுக்கு அம்மாவுக்கு துணையாக உதவியாக இருந்தது சக்தி மகேந்திரன் அவர்கள். நம்ம வீரராஜாவுக்கு முன்னால் இருந்தவர், இப்ப அவர் இருக்கிறார். இவங்க 3 பேரும் கார்ல போறாங்க. சக்தி மகேந்திரன் ஐயா அம்மாட்ட கொஞ்சம் கொஞ்சம் தைரியமா பேசுவார், ரொம்ப தைரியமா பேசுவார். மனசுல பட்டு டக்குன்னு சொல்லிவிடுவார். ஆனா நம்ம வீரராஜா அப்படி இல்லை, அவர் ரொம்ப பணிவு, ரொம்ப அன்பு, அம்மா பாசம், அம்மா என்ன சொன்னாலும் சரிம்மா அப்படின்னு ரொம்ப பொறுமையா செய்யக்கூடியவர். ஆனா மகேந்திர ஐயா கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சுங்க. அப்ப கார்ல அம்மா பின்னால உட்கார வச்சுட்டு, முன்னால டிரைவரு பழனிசாமி, மகேந்திர ஐயா நடுவில் உட்காந்துருக்காரு. அப்ப அம்மா பின்னால இருக்க அம்மா சொல்லுது, மகேந்திரா ஏன் இங்கதான் இடம் இருக்கே, என் பக்கத்துல இங்க வந்து உட்காரேன் அப்படின்னு கூப்பிடுது. அதுக்கு மகேந்திர ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாம் இருக்கட்டும், நான் எங்க இருக்கணுங்கிறது எனக்கு சொல்லியிருக்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீ நல்ல சௌரியமா வாங்கம்மா அப்படின்ட்டார். சரி, வண்டி போகுது. வந்த வாசி தேண்டி செய்யாறு போகுது. செய்யாறுல இப்போ ஐயா புலவர் ஐயா அண்ணன், புலவர் சுந்தரேசன் அண்ணன் வேலை பார்த்து கொண்டிருந்த காலம் இது. நடந்தது 1980. இன்னைக்கு 44 வருஷத்துக்கு முன்னால. அண்ணனுக்கு வயசு இன்னைக்கு 36 இருக்கலாம், 36 37. அங்க பள்ளியில வேலை பார்த்தா, கல்லூரியில வேலை தான் சரியா ஞாபகம் சொல்ல தெரியல, ஏதோ ஆசிரியர் பண்ணியிருக்கிறார். அம்மா போகும்போது இந்த பள்ளிக்கூடத்தையே கல்லூரியே பாக்குது. இந்த பசங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வெளியே வர்றாங்க. அப்ப கமெண்ட் அடிக்குது அம்மா, ஏய் பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்கடா அப்படின்னு. அம்மா ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சா போக மாட்டாங்களா அப்படிங்கிறாரு மாதிரி. அதுலடா இவங்களுக்கு முன்னாலே வாத்தியாரெல்லாம் போயிருப்பான்டா, இவங்களுக்கு முன்னாலே வாத்தியாரெல்லாம் போயிருப்பான்டா. உடனே மகேந்திர ஐயா கேட்கிறாரு, ஏமா நீ வாத்தியார் தானம்மா அப்படின்னு. அதனாலடா சொல்றேன் அப்படி. சரி சரி, சுந்தரராஜன் வீடு போகணும் போ அப்படிங்கிறாரு. டிரைவருக்கும் சுந்தரராஜன் வீடு தெரியாது, பழனிசாமிக்கும் தெரியாது, மகேந்திரனுக்கும் தெரியாது. எங்க இருக்காரு தெரியும்? தெரியலையா? யாரும் கேட்கலாமா? ஒண்ணும் கேட்க வேண்டாம், நானே லெப்ட் ரைட்டுங்கிறேன், நீ சொல்லிட்டே போ, நீ போயிடுறா அப்படின்னு. சரி லெப்ட்ல போ, ரைட்ல போ, நேரம் போ அப்படின்னு 3-4 திரும்பி லெப்ட் ரைட்டு திரும்பி ஒரு வழியா ஒரு வீட்டு முன்னாடி, இதான் சுந்தரேசன் வீடு இருக்கானு பாரு, கூப்பிடு அப்படின்னு. சரி சரி இருப்பான், அதான் பள்ளியோட விட்டாச்சுலா, ஸ்கூல் விட்டாச்சுலா, காலேஜ் விட்டாச்சு வந்து கொண்டு அம்மாவும் இறங்கிட்டாங்க. வந்து கதவு தட்டுறாங்க. அப்ப இந்த வாணிக்கு சின்ன பிள்ளை இருக்க, 1 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளை சொல்ல தெரியல, 40 வருஷம் முன்னாள் இல்ல. அப்போ என்ன பண்ணுறது, கதவை அந்நியார் திறக்கிறாங்க. திறந்தவொடனே நிக்கிறது அம்மா நிக்கிறாங்க. அவங்களுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல,
வாங்கன்னு சொல்ல கூட வாய் வரல. என்னங்க என்னங்க என்னங்கன்ட்டு புலவரையா கூப்பிட்டுருக்காங்க. என்னடா நம்ம சம்சாரம் இந்த மாதிரி கூட உள்ள உட்காந்துட்டு வர்றாரு. எப்படி வர்றாரு தெரியுமா? இந்த ராமராஜன் சினிமால பட்டாப்பாட்டி அண்டாயர் போட்டு விடுவாங்கல்ல, வடிவேல் அண்டாயர் போட்டுக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு துண்டை, ஈரலை துண்டு, குற்றால துண்டுன்னு சொல்லுவோம், சிவப்பு துண்டு, அதை எடுத்துக்கிட்டு என்ன சத்தம் போடுறது யார் வந்துருக்கான்னு பார்த்தா இங்க நிக்கிறது அம்மா நிக்கிறா. அவருக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. என்ன புலவர நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அம்மா பாடி இவங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு கூட அவங்களால மெய் மருந்து போனாங்க. உள்ள வந்து ஏதோ அங்க இருக்கிற ஒரு சேர்ல அம்மாவே உட்காந்துச்சு. வந்த வீட்டுக்கு வந்தா என்ன இருக்கணும், வாங்கன்னு சொல்லணும். ரெண்டாவது முதல்ல தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும், குடுங்கன்ட்டு. ஒரு காஃபி சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, டீ கொடுக்கணும். இதுதானே உபசரிக்கிற முறை. அம்மாவை எப்படி உபசரித்துப்பது என்பது அருள்வாக்குப்பது என்பதை நம்ம ஆதிபராத்தி 1008 போற்றிய பிறகு 20 பக்கத்துக்கு 10 பகுதி வழக்கு எழுதிட்டாரு. ஆனா அம்மா நேரில் பார்த்தோன்னா அவருக்கு அன்னைக்கு சொல்ல வரல. அம்மா கேக்குது, ஓ புலவர குடிக்கிறதா கொண்டாயா? ஏழையின் புலவன் இல்ல, கொஞ்சோண்டு மோர் இருந்திருக்குங்க. எப்படியோ அந்த மோர்லயும் ஒரு டம்ளர் மோர் இருந்ததுன்னா அதுல 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. ஏன்னா கூட 2 பேர் இருக்காங்களா. திருப்பி அம்மா இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டா 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. ஊத்திட்டு அதை கொஞ்சம் உப்பு போட்டு வெக்கத்தோடையும் தயக்கத்தோடையும் எப்படி குசேலன் கண்ணனுக்கும் ராதைக்கும் ருக்மணிக்கும் அவலை மனவ கஷ்டத்தோடு பவியத்தோடு பணிவோடு பக்தியோடு இதைத்தான கொடுக்க முடிஞ்சது. ஒரு இயலாமையோடு கண்ணனுக்கு எப்படி குசேலன் கொடுத்தானோ அதே மாதிரி புலவரையா நம்ம மோரை கொடுக்குறாங்க. வாங்கக்கூடிய நல்லா இருக்கியா மோரு? நல்லா இருக்கு. எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு சரி நல்லா இருக்கா ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இது போன அம்மா வந்து வழியில ரத்னகிரி போகுது, அது வேண்டாம். ரெண்டாவது வேலூருக்கு போய் பெண்ணை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுது. மகாபாரதத்திலே கண்ணனை தேடி குசேலன் போனான். ஆனால் அம்மாவின் சரித்திரத்திலே வரலாற்றிலே தொண்டனை தேடி பக்தனை தேடி அம்மா அவன் வீட்டுக்கு போறான், அவர் வீட்டுக்கு போறான். வேலூர் போயிட்டு சக்தி அப்புறம் இந்த அம்மா சும்மா இருக்குமா, மெட்ராஸ் போட்டு. மெட்ராஸா? ஆமா மெட்ராஸ் போ அப்படிங்கிறது. இஸ்மாயில் வீட்டுக்கு போனோம். இஸ்மாயில் சாதாரண ஜஸ்டிஸ் நீதிபதி மூமுயம் இஸ்மாயில் ராமாயணத்தை கரைச்சு குடிச்சவர் அவரு. ஆனா அவர் வீட்டுக்கு போனா ஆசா ஞானசம்பந்த ஐயா வீட்டுக்கு போயிட்டு தான் போக முடியும். அவர் தான் கூட்டு போகணும். ஞானசம்பந்த வீட்டுக்கு போ அப்படிங்குது. இவன் மறுபடியும் பார்க்க போயின்னு முடிச்சாங்க. என்னப்பாங்க வழி தெரியாது, நாங்களே மெட்ராஸுக்கு ஆயுஷ்ல 2 தடவை ஒன்றுதான் வந்திருக்கோம், எப்படி போறேன்னு தெரிய மாட்டேங்குதுமா, நான் சொல்ல ரூட்டு அப்படின்ட்டு அதே மாதிரி எப்படி செய்யாறுல வழிகாட்டினாலோ அதே மாதிரி வழியை காட்டிட்டு போய் சேர்ந்தாச்சுங்க. நிறுத்து வண்டிய, ஏமா இதான் வீடு? இல்ல அந்த 50 அடி தள்ளி முன்னாள் இருக்கு வரும், அதுதான் வீடு அப்படிங்குது. ஏமா அம்மா வீடு அங்க இருக்குன்னா இங்கேயம்மா நிப்பாட்டுனதே? இல்ல அடியடார நீ அம்மாட்ட கேட்காம அடிச்சுட்டு உன்னை அடிச்சு போடாம, அதான் நான் போய் அவனை தேர்த்திட்டு அப்புறம் உங்களை கூப்பிடண்டா அப்படின்னு சொல்லி அம்மா நாடகம் நடிச்சது. அப்புறம் உள்ள போயிட்டு சரி நீங்க போங்க, நான் இருந்து தங்கிட்டு நான் இப்போ நாளைக்கு வந்துக்கிடுவேன், நீங்க போங்க அப்படின்ட்டு பழனிசாமியும் மதுரனையும் வழி அனுப்பிச்சிட்டாங்கம்மா. அப்ப கிளீனா சொல்றாங்க, ராத்திரி ஆயிட்டு இல்லையா, இங்கே சாயங்காலம் ஸ்கூலோட காலேஜ் விடும்போது செய்யாறு, அப்புறம் வேலூர், அப்புறம் சென்னை. அப்ப அங்க ஒரு 9 மணி 10 மணிக்கு திரும்பி போகும்போது சொல்லுது, வழியில பார்த்து போங்கப்பா அப்படின்னு. வழியில பார்த்து போங்க அப்படின்னு. இது நம்ம எல்லாரும் நினைப்போம், இருட்டு நேர பயணம், இரவு நேர பயணம், எதிர்வரும் வண்டிகளும் நம்மை தாண்டி செல்கின்ற வண்டிகளும் அதிவேகமாக செல்லும், அதனால ஜாக்கிரதையாக பயணம் செய்யணும் அப்படின்னு அம்மா சொல்லுது. பத்திரமா டிரைவ் பண்ணணும், தூங்காம டிரைவர் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. நம்மளும் அப்படித்தான் நினைப்போம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அவங்க அங்கேயே வந்துட்டு இருக்காங்க. அப்போ பைபாஸ் ரோடு எல்லாம் போடாத காலங்கள். செங்கல்பட்டு ஊருக்கு உள்ள வழியெல்லாம்
பஸ் வரணும், லாரியும் அப்படித்தான் வரணும். அப்ப பாத்தீங்கன்னா பஸ் ரொம்ப இப்ப இருக்க மாதிரி பஸ் மாதிரி அப்படிலாம் கிடையாது. வரும் நைட் பஸ் இருக்குது, திருவள்ளூர் பஸ் நைட் சர்வீஸ் ஓடிச்சு. ஏன்னா நான் 74 to 77 சென்னையில தான் இருந்தேன், பஸ் ஓடிச்சு. ஆனா இந்த அளவுக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சிஸ் அதிகம் கிடையாது. அப்ப அந்த மருவத்து அங்கிருந்து வந்து இப்ப நம்ம டாக்டர் செல்வராஜ் ஐயா அப்ப அங்க இருக்கிறார். அவர் அங்க மருத்துவரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் இப்ப இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு ஏற்ற அழகேசன் நகர் இருக்குது, அங்கதான் இருக்கிறார். இவருக்கு என்ன சொல்லிக்காரு, ஏற்கனவே அம்மாவுக்கு சொல்லிட்டுது, நீ விழுப்புரம் போய் வள்ளிச்சாமி மன்ற ஆரம்பிக்கிறாங்க, கூட இருந்து ஆரம்பிச்சு வந்துட்டு ஒரு நேரம் கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லி இவர் இன்னைக்கு போகணும்னு ப்ரோக்ராம் போட்டுருக்காரு. ராத்திரி 10 மணிக்கு மேல வீட்டை விட்டு கிளம்பியிருக்காரு. ஏன்னா பகல டியூட்டிக்கு போகணும். அவர் போய் அட்வைஸ் பண்ணிட்டு மட்டும் வெளியே வந்து வேலைக்கு போயிடுவாரு. வேலையும் கரெக்டா பார்ப்பாரு, தொண்டையும் சரியா செய்வார். லீவ் நாள் இவங்க அங்கேருந்து வர்றாங்க. அது செங்கல்பட்டு பிள்ளையாருன்னே சொல்லுவோமா, ஆஸ்பத்திரிக்கு இப்போ இருக்குது. எல்லா கோயிலும் முன்னால் இந்த காணிக்கை வண்டியில் போட்டு போற மாதிரி அந்த கோயிலும் போவாங்க. அப்ப அது ஸ்லோ ஆகுது. அப்ப இவர் வந்துட்டு நம்மளை ஏத்திட்டு போயிட மாட்டாங்களான்னு நிறுத்து எனக்கு அப்படின்னு அவரு கையை காட்டுறாரு. இவங்களும் அந்த பிள்ளையார் காட்டி பார்த்தாங்க. சுலபணி இறங்கி பார்த்தா டாக்டர் செல்வராஜ் ஐயா இறங்கின. இவரை பார்த்த உடனே ஏன் பழனிசாமி என்னையா நான் உன் வீட்டுக்கு தான் புறப்பட்டுக்க, நீ வந்து இப்படி நிக்கிற அப்படிங்கிறாரு. இல்ல அப்படின்னு கதையை சொல்றாரு. சரி வா அம்மா உன் வீட்டுக்கு போய் அதனால அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டாங்க. இதைத்தான் ரோட்டில் பார்த்து போ, அங்க தொண்டை நிக்கான், அங்க செல்வராஜ் நிக்கான், நீ அவனை பார்த்து போ, கூட்டிட்டு போ அப்படிங்கிறது தான் சொல்லி இப்படி தெரிஞ்சுக்கிட்டார் ஓம் சக்தி. இப்ப இந்த 2 நிகழ்வுகளையும் கம்பைன் பண்ணி நான் சொல்ல விரும்புறேன். என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த அம்மாவுக்கு கனவில் வந்து ஆட்சி சொன்னது மட்டுமல்லாமல், வழிகாட்டியது மட்டுமல்லாமல், 12வது சுமங்கலியாக வந்து அந்த பெண்மணி கொடுத்த தாம்பூலத்தை பெற்றுக்கொண்டு அவளை தன் காலில் விழுந்து வணங்க செய்து, பாதங்களில் தலையை வைக்க செய்து, குங்குமம் மஞ்சள் விட்டு சுமங்கலி வாழ்த்தியது அந்த பெண்மணிக்கு அந்த நாள் ஒரு ஆனந்த திருநாள் அல்லவா? அதே போல் புலவரையா வீட்டுக்கு எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் குசேலனை தேடி சென்ற கண்ணனை போல அருள் திரு அம்மா அவர்கள் சென்றது புலவருக்கும் அந்நியாருக்கும் அந்த நாள் ஒரு ஆனந்த திருநாள் அல்லவா? சரி, இது 2 மட்டும் இல்லாம இத்தனையும் கூட இருந்து பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைத்த பழனிசாமி அவர்களுக்கும் மகேந்திரன் அவர்களுக்கும் ஒரு ஆனந்த திருநாள் அல்லவா? அதே பௌர்ணமி நாளை முன்னிட்டு நேற்று பௌர்ணமி விட்டு என்னிடம் பகிரும் பொழுது இதை கேட்டுக்கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்னைக்கு நேற்று ஒரு ஆனந்த திருநாள் அல்லவா? இன்று உங்களிடம் அந்த நிகழ்வை பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அன்னைக்கும் ஓம் சக்தி மன்ற சேனலுக்கும் எல்லா மக்களுக்கும் சென்றடைகின்ற என்று எண்ணுகின்ற எண்ணங்களே இந்த நாள் ஆனந்த திருநாள் அல்லவா? அதனால்தான் சொன்னேன், அன்றொரு நாள் இதே நிலையில் அவர் இருந்தால் அந்த வரியில விட்டுருங்க, அடுத்த வரிக்கு வருவான். அந்த ஒரு நாள் ஆனந்த திருநாள் இன்று நினைத்தாலும் என்னென்ன சுகமும். ஓம் சக்தி பராசக்தி. இன்னொரு 5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன நிகழ்வு சொல்லி சொல்லுங்க. இதுவும் 92ஆம் ஆண்டு நடந்ததுதான். இது 92ஆம் ஆண்டு. தனியே வலம் வந்த அன்னை அப்படின்னு அதுல தலைப்பு கொடுத்துருக்காங்க. தனியே வலம் வந்த அன்னைன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பொதுவா அம்மா வரும்பொழுது இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல போன ஆண்டு வரை 2 செக்யூரிட்டி, இந்த நேபாள சேர்ந்த விஜயும் 2 பேர் தான் வரும். ஒருத்தர் 5 அடி 4 முன்னால் வருவாரு, ஒருத்தர் 5 அடி பின்னால் 4 அடி பின்னால் வருவார். அம்மா வர்றது தெளிவா தெரியும், அம்மா வர்றது தெளிவா தெரியும். சில நேரங்களில்
அம்மாவுடைய திருவுருள் செல்வங்கள் சின்னவரோ பெரியவரோ பேர குழந்தை பகுதியவரோ யாரும் வருவாங்க. ஆனா பெரும்பாலும் இந்த 2 பேர் தான் வருவாங்க. அப்ப அம்மாவை துண்டா தெரியும். அம்மாவை தனியாக புதுசா வர்றவனுக்கு தெரியும். வெள்ளச்சட்டை போட்டிருக்காரு, சிவப்பு வெட்டி கட்டியிருக்காரு, அதுதான் அம்மா அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுதான் அடிகளார்னு சொன்னாலும் சரி, புதிதாக வருகின்ற பக்தர்களும் சரி, ஏற்கனவே இருக்கின்ற பக்தர்களும் தெளிவாக அன்னையினுடைய தரிசனத்தை பெற முடியும், பார்க்க முடியும். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. எங்களை மாதிரி கூட்டம் நிறைய உண்டு. அம்மாவை அப்படி சுத்திக்கிட்டு போறது. ஒருத்தர் 2 பேர் போனா பரவாயில்ல. இன்னைக்கு 2 பேரும் அம்மாவை வழி வச்சுட்டா. ஒரு 5-6 பேர் எல்லாம் எங்க அம்மா என்ன தெரிஞ்சதான், நம்ம தான் அம்மாவை காப்பாற்றணும் கூட்டி அப்படியே சுத்தி போறது. இவன் அத்தனை பேரும் ஜவாட ஊத்திருப்பான். அத்தனை பேரும் ஜவாட ஊத்திப்பான். அப்ப அங்கேயிருந்து வெளியில உட்காந்து வரிசையில உட்காந்து மக்கள் உட்காந்துருக்கு. இது யாரு அடியாரம்மா, யாரு இங்க அப்படிங்கிறது தெரியாது. இது தெரிஞ்சவன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாபம் போடுவாங்க. இந்த குண்டைகள் எல்லாம் ஒழிச்சு கட்டண்டா, அம்மாவே மறைச்சிக்கு போயிடாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குண்டெல்லாம் நானும் ஒரு ஆள் இருந்திருக்கேன். இப்ப என்னைக்கு எனக்கு அம்மா வந்து அன்னைக்கு என்ன சொல்லிக்காங்கன்னா, நவராத்திரி விழாவின் கடைசி நாள் அன்றுதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. அன்று காலை அன்னை வந்து சுற்று பூஜை, ஏன்னா 6/10/92 செவ்வாய்க்கிழமை என்பார் சுற்று பூஜை செய்கிறார். காண்பதற்காக மக்கள் வெள்ளம் குழுமி இருந்தது. நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. வழக்கம் போல் பாதுகாவலர்கள் அன்னையை புடை சூழ்ந்து கொண்டு வந்தார்கள். சுத்தி அம்மா ரூம் போற கேட்டு இருக்கு இல்லையா, அதான் வாயுமலை. அங்க வந்த உடனே அம்மா திருப்பி பாக்குறா, யாரும் என் கூட வரக்கூடாது, யாரும் என் கூட வரக்கூடாதுன்னு குருபிரான் உத்தரவு போட்டாங்க. 3/4 பேர் விலகிட்டாங்க. 2 மட்டும் அன்னையின் உத்தரவை பயத்தோடு மீற முடியாமலும், எதிரே இருந்த கூட்டத்திற்கு அன்னை தனியாக போனால் சாத்தியமா, எல்லாரும் மேல பாஞ்சிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு பின்னால போனாங்களாம். ஒரு சுற்றி முடிஞ்சு மறுபடியும் அதே 2 சுற்றி சுற்றுவாங்க. ஒரு சுற்றி முடிஞ்சு அதே வாயுமூலைக்கு இந்த வேப்பமரத்துக்குள்ள நுழைக்கும் போது அன்னையானவள் சற்று கூடிய கோபத்துடனே பின்னால் வந்து அவர்களை பார்த்து கடுமையாக, நில்லுங்களா, இங்க வரான்னு சொன்ன தெரியல அப்படின்னு முறைத்ததும் அவர்களும் நின்று விட்டார்கள். ஆலயத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம். ஆனால் எங்கும் ஒரே இன்பமான அமைதி. அன்னை தனியே வலம் வந்தாள். அன்னை தனியே வலம் வந்தாள். ஆம், தனியாகத்தான் சுற்றுப்பூசையும் செய்தாள். அதர்ண பாத்திரிகா காளி கோயிலுக்கும் தனியாகவே சென்று வந்தாள். வாழ்க்கையில் காண கிடைக்காத காட்சி அது. எத்தனை பேர் வயிறு சாமப்பட்டதெல்லாம் எங்களுக்கு நினைவு வந்தது. இந்த கட்டுரை எழுதியிருப்பது யாருன்னா கரூரையா. கரூரையா தான் மாயாங்கிற பேர் எழுதியிருக்காரு. அவருக்கு ஞாபகம். இன்னைக்குதான் எல்லாரும் அம்மாவை தெளிவா பார்த்திருக்காங்க. அம்மாவை பார்க்க முடியாம எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த குண்டனுகள் எல்லாம் அம்மாவை சூழ்ந்து கொண்டு இவனுங்களே பார்த்துக்கிறாங்க. நாம இவனுங்களை தான் பார்க்க வேண்டியிருக்குது. இவனுங்க எல்லாம் இல்லாம அம்மா என்னைக்கு தனியா வருமோ அப்படி எத்தனை பேர் எங்களை சபித்ததையும் அம்மா தனியே வர வருவதை காண ஏங்கியதும் நினைக்கு வந்தது. அப்படி தொட்டவர்களுக்கெல்லாம் அன்று பேரானந்தமாக இருந்தது. அடுத்த நாள் அம்மா அவள் ஆசி வர சென்ற போது யாரு அண்ணன் போறாரு, கரூர் அண்ணன். அம்மா நேத்து நீங்க கோயிலை சுற்றி வந்தது எவ்வளவோ பக்தனுடைய சந்தோஷமா அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு அம்மாவும் சேர்ந்து சிரித்தார்களாம். தனியே மலம் வந்தால் நம் அனைவரையும் ஆட்கொண்டாள். என்றும் அன்னை நம்மை வாழ வைப்பால். வணங்குவோம் வணங்குவோம் வழித்திருப்பார்கள். ஓம் சக்தி பராசக்தி. அதாவது வந்துட்டு அம்மா சாதாரண மனிதர் போல் வழிகாட்டுதல் வந்துட்டு அம்மா பல கோடான கோடி மக்களுக்கு வாழ்க்கையில வழிகாட்டுறது மட்டும் இல்லாம பாதையில கூட ஒரு காருக்கு எந்த இடத்துக்கு எங்க போகணும்னு வழிகாட்டி இருக்காங்க.
அம்மாவுக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எந்தெந்த விஷயம் யாருகிட்ட இருந்து வரணுமோ அது அம்மா வந்துட்டு அது கரெக்டா நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படித்தான் எல்லாருடைய அனுபவங்கள், அந்த பழைய அனுபவங்கள் எல்லாம் யார் மூலமா, அது இப்பொழுது உங்கள் மூலியமாக சக்தி ஐயா பழனிசாமி அவர்களின் அனுபவங்களும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் இக்கால உலகத்திற்கு, வரும் சந்ததிக்கு சென்றடைய வேண்டும் சக்தி. இதுதான் நம்மளுடைய கடமை. நாம் அடுத்த சந்ததிக்கு நாம் எடுத்துச் சொல்வது கடமை. நிச்சயம் இதில் கேட்பதற்கு ஆள்கள் குறைவாக இருந்தாலும் இதை யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு அது யாராருக்கு இந்த விஷயம் போய் சேரணுமோ நிச்சயம் கட்டாயம் அது சென்றடையும் என்று அம்மாவின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அம்மா நிச்சயம் அதை செய்வார்கள். மிக்க மிக்க நன்றி சக்தி. போதுமான அனுபவங்கள். சக்தி, வேறு ஏதாவது கேள்விகள் அல்லது ஒரு சிறு அனுபவங்கள் யாரும் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய ஆன் பண்ணிட்டு பேசலாம் சக்தி. ஓம் சக்தி. வணக்கம். வணக்கம் சக்தி சுவாமிநாதன். வணக்கம். வணக்கம் சக்தி. இதே மாதிரி ஒரு அனுபவம் சக்தி. சக்தி தாண்டவராயன் இருந்தாருல, அவரோட பையன் இறந்துட்டாரு. அவரு அம்மா என்ன சொன்னிச்சு, நீ ஊருக்கு போற உல்லாசத்துல 108 சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பிட்ட, ஆனாலும் விதி வலியது, நாடு தாங்காது, அதனால உனக்கு வேற ஒரு பையன் தரேன்னு சொல்லி அந்த இறந்த பையனை திரும்ப மீட்டு கொண்டு திரும்ப பிறக்க வச்சு அந்த பையன் இந்த நிறுவனங்கள்ல இன்ஜினியரா வந்தாரு. அந்த அனுபவம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இறந்த பையனே திரும்ப அம்மா மீட்டு கொண்டு வந்தது. சக்தி மோகன்குமார் சொன்ன மாதிரி திரும்ப அதே மாதிரி இன்னொரு அனுபவம். அவரும் நல்ல பக்தர், தாண்டவராயன் சக்தி ஆரம்ப கால பக்தர். அந்த அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கு. இன்னும் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அவர் வீட்டுல இந்த செய்வினை அந்த மாதிரி தொல்லையெல்லாம் இருந்து அந்த இன்னும் நிறைய இருக்கு. அந்த சக்தியங்கள்லாம் அவங்களோட மாநில சொன்னாங்கன்னா ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதிசய அனுபவங்கள் எல்லாம் பல பேருக்கு இருக்கலாம். அவர்கள் தான் சொன்னாலும் சரி, நீங்கள் கேட்டு அதை இந்த கலந்துரையாடல் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் சக்தி. கொஞ்சம் முயற்சி செய்து அதையும் செய்யுங்கள் சக்தி. இதெல்லாம் நம்முடைய கடமை. தியான வகுப்பு வரும், அதிலும் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் சக்தி. கலந்து கொண்ட அனைத்து சக்திகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஓம் சக்தி. நாம் இத்துடன் வாழ்த்து கூறி நிகழ்வை முடிக்கலாம் சக்தி. எண்ணரும் கலைகள் வாழி, இறைவன் நான் எண்ணல் வாழி, உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி, கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி, தெண்டிரை உலகமெல்லாம் விந்துணை வாழி வாழி. ஓம் சக்தி.